பேக் டு மை சேனல். நான் உங்கள் விஜே. இன்றைக்கு பழனியிலேருந்து வழிகட்டு நேராக திருச்சியை நோக்கி போய்கிட்டிருக்கோம். திருச்சியில் சில பல கோயில்களை பார்க்க போகிறோம். முதலாவதாக போய் பார்க்க போகிற கோயில் திருவனைக்காலில் இருக்கிற ஜம்புகேஸ்வரர் கோயில். இது ஒரு சிவன் கோயில். இந்த கோயில்கிட்ட அபூர்வங்கள் என்ன, இந்த கோயில்கிட்ட ஸ்பெஷல்னு சொல்லி பார்ப்போம். அந்த கோயில்கிட்ட நேராக பார்த்தீங்களோன்னா கோபுரம் தெரியுது. இந்த கோபுரத்துக்குள்ளால தான் நாங்கள் உள்ளுக்கு போகணும். இந்த கோயில் வந்து மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற கோயில். உங்களுக்கு முதலே சொன்னவனுக்கு ஐம்பூத கோயில்களில் ஒரு கோயிலாக இந்த கோயில் இருக்குது. திருவனைக்காவல் அல்லது திருவனைக்கா எனப்படும் இந்த திருவனைக்கா திருக்கோயில் எங்கே இருக்குன்னா திருச்சி மாநகரில் இருக்குது. காவேரி ஆற்றின் ஆற்றங்கரையில் அமைக்கப்பட்ட மிகப்பெரிய சிவன் கோயிலும் சிவன் கோயில் நகரமாகத்தான் இது இருக்குது. இதனை திருவனைக்காவல் என்றும் அழைப்பார்கள் அல்லது திருவனைக்கா என்றும் அழைப்பார்கள். இந்த கோயில் பாடல் பெற்ற ஒரு திருக்கோயிலாகும். இந்த கோயிலை பற்றி அப்பர், திருஞான சம்பந்தர், சுந்தரமூர்த்தி நாயனார், அருணகிரிநாதர், தாயுமானவர், ஐயடிகள், கண்டவர் கோன் ஆகியோரால் பாடல் பெற்ற தலமாகும். இந்த சிவாலயம் பஞ்சபூத தலங்களில் ஒன்றான நீர் அதுக்குரிய தலமாகவும் இருக்கின்றது. தேவாரம் பாடல் பெற்ற சோழ நாட்டு காவிரி வடகரையைச் சேர்ந்த தலங்களில் 60வது சிவாலயமாக இந்த தலம் விளங்குகின்றது. இப்போ நீங்கள் பார்க்குற ஏரியா ஒரு மண்டபம். அந்த மண்டபத்தை தாண்டித்தான் நாங்கள் உள்ளுக்கு போகணும். அந்த மண்டபத்தை தாண்டுறது வந்து முதலாவது கோபுரத்துக்கும் இந்த கோபுரம் 2வது கோபுரத்துக்கும் இடையில இதுக்கு பின் 3வது கோபுரம் வரும். இந்த 3வது கோபுரம் தான் முதலாவது பிரகாரம் எனப்படும் இடம். அந்த பிரகாரத்தில் தான் ஜம்புகேஸ்வரர் எழுந்தறியர் இருக்கிறார். நாங்கள் அங்கே உள்ளுக்கு போய் பார்க்க போகிறோம். உள்ளுக்கு போய் பார்க்கலாம், வீடியோ எடுக்கலாம். இப்போ நீங்கள் கீழே பார்க்குற மேட் எல்லா கோயில்கள்லையுமே போடப்பட்டிருக்கும். இங்கே உள்ள கோயில்கள் எல்லாம் பழைய கோயில்கள், பழங்காலத்து கோயில்கள், அநேகமாக கருங்கல்லால் காட்டப்பட்ட கோயில்கள். அப்போ வெயில் காலத்தில் நீங்கள் இதால் நடக்க கால் ஃபுல்லாக வெக்கையாக இருக்கும், நடக்க இல்லாமல் இருக்கிறதால தான் கீழே மேட் போட்டிருக்கேன். பாருங்க எப்படி வடிவாக கட்டியிருக்கேன்னு சொல்லி. உள்ளுக்கே மிகப்பெரிய ஒரு கோயில். இங்கே வந்து பூந்தோட்டங்கள் இருக்குது, தேவையான வசதிகள் எல்லாம் இருக்குது. அவ்வாறான ஒரு மிகப்பெரிய கோயில் தான் இந்த ஜம்புகேஸ்வரர் கோயில். சிவபெருமான் பஞ்சபூத வடிவானவர். நிலம், நீர், காட்டு, ஆகாயம், நெருப்பு என 5 பஞ்சபூத வடிவம் கொண்டவர் தான் சிவபெருமான். இவருக்காக 5 தலங்கள் தென்னிந்தியாவில் இருக்குது. முதலாவதாக நிலத்துக்கான தலம் காஞ்சிபுரம் ஏக பத்மநாதர் கோயில். 2வது நெருப்புக்கான தலம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில். அடுத்தது 3வது நீருக்கான தலம் திருவனைக்கால் ஜம்புகேஸ்வரர் கோயில். இந்த கோயில் தான். அதுக்கடுத்தது ஆகாயத்துக்கான தலம் என்னுடைய வீடியோ ஒன்றில் பார்த்துருப்பீங்க, சிதம்பரம் நடராசர் கோயில். காட்டுக்கான தலம் திருக்காலாத்தி காலாஸ்ரீஸ்வரர் கோயில். இந்த திருக்காலாத்தி கோயிலுக்கு நான் போகையில் அங்கே வாயுலிங்கம் இருக்குது. மற்ற 4 கோயில்களுக்கு நான் போயிருக்கிறேன். 3 கோயில்களுக்கு உள்ளுக்கு போய் பார்த்துருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்கவே தெரியும் 63 நாயன்மார்களையும் இந்த கோயிலில் பார்க்கத்தக்கதாக இருக்கும். நீங்கள் இந்த கோயிலுக்கு உள்ளுக்கு வந்தாலே எவ்வளோ பழமையான கோயில் என்று உங்களுக்கு விளங்கும். இந்த கோயில் எப்படி நீர் கோயிலானதென்றால் சிவனை வழிபட பூலோகத்துக்கு அம்பிகை வந்தார். காவேரியில் நீர் எடுத்து லிங்கத்தை வடித்து வழிபட்டு வந்தார் என்று சொல்லப்படுகிறது. நீரிலான அந்த லிங்கத்தை ஜம்புகேஸ்வரர் என்று பெயர் பெற்றது என்று புராணங்கள் சொல்லுது. மேலும் இந்த மூலஸ்தானத்தில் நீர் சுரக்கும் வகையில் தான் இந்த மூலஸ்தானம் அமைக்கப்பட்டிருக்குது. அவ்வாறு இருக்கத்தான் இந்த கோயில் நீருக்கான கோயிலாக விளங்குகின்றது. உள்ளே வந்து பார்த்தீங்களோண்டா எல்லா இடமுமே கருங்கற்களால். இது முதலாவது பிரகாரத்துக்கு வெளியில் உள்ள வழி. நான் இந்த கோயிலுக்கு போனாண்டு நல்ல வெதர். நீங்கள் பார்க்க தெரியும் வெதர் எப்படி இருக்குன்னு சொல்லி. கொஞ்சம் வெக்கையாக தான் இருந்தது, ஆனால் இது நல்ல வெதர். நாங்கள் அங்கே போய்க்க பழைய வாகனங்கள், சிவனுடைய வாகனங்களும் புதிய வாகனங்களும் அதில் பார்க்கத்தக்கதாக இருந்தது. சிவபெருமான் இந்த வாகனங்களில் எழுந்தருளி தான் பக்தர்களுக்கு தரிசனம் தருவதற்காக செல்வார் என்று நான் நினைக்கிறேன். நான் ஒரு நாளும் இந்த கோயிலின் திருவிழா பார்க்கல, அப்போ எனக்கு ஷுவர் பண்ணி சொல்ல தெரியலை. இது நாங்கள் நிற்கிறது 2வது பிரகாரம் என்று தான் நான் நம்புகிறேன். இந்த கோயிலை சுற்றி பார்க்க எல்லா இடமும் கருங்கற்களால் தான் எல்லா தூண்களும் செய்யப்பட்டு இருக்கிறத பார்க்கத்தக்கதாக. இந்த கரையில் உள்ள மதில் சுவர்களும் கருங்கற்களால் செய்யப்பட்டு மேலே சிவனுடைய வாகனங்கள் மற்றது சித்திரங்கள் வந்து இருக்கிறத பார்க்கத்தக்கதாயும் இருந்தது. இப்போ நாங்கள் வெளியில் பார்த்து கொண்டே போய்க்க நான் இடையில் பார்த்தேன்னா சில சிற்பங்கள், அதாவது சிலைகள் வந்து இங்கே உடைந்து போயிருந்தது. ஏன் இந்த சிலைகள் உடைந்து போயிருக்குன்னு சொல்லி சொன்னால், இந்த சிலை கடத்தும் கும்பல்கள் இந்த சிலைகளை உடைத்து
கொண்டே பரிமாறிக்க போலீஸ் பிடிச்சிட்டு திருப்பி கொண்டாந்து இந்த கோயிலையே வச்சிருக்கு. நீங்கள் பார்க்கவே தெரியுத இந்த கோயிலில் உள்ள சிலைகளை எவ்வாறு உடைத்து அதை சிலை கடத்தப்படுதுன்னு சொல்லி. நீங்கள் ஜெயிலர் படத்தில் பார்த்துருப்பீங்கள் எப்படி சிலை கடத்தும் கும்பல்கள் வேலை செய்யுன்ற. அதே மாதிரி தான் இந்த கோயிலில் உள்ள சிலைகளை யாரும் இல்லாத நேரத்தில் வந்து இடித்து கொண்டே வெளிநாட்டுக்கு விற்கப்படும். இங்கே இருக்குது 108 சிவலிங்கத்தை நீங்கள் பார்க்குறீங்க. அதுதான் இந்த கோயில்கிட்ட அபூர்வம். 108 சிவனுடைய லிங்கங்கள் இந்த கோயிலில் இருக்குது. அதை வந்து தரிசிக்கிறதே ஒரு அற்புதமான விடயம். மற்றது இந்த சிலை கடத்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோன்னு சொன்னால் நீங்கள் அதை பற்றி கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது எவ்வாறு இதை குறைக்கலாம், அதுக்கு எப்படி மக்கள் சப்போர்ட் பண்ண வேணும்னு சொல்லி போலீஸ் வந்து நல்லா டீட்டெயிலாக இன்வெஸ்டிகேட் பண்ண வேணும்னு தான் என்னுடைய கருத்து. இந்த கோயிலுக்கு இன்னொரு வரலாறும் இருக்குது, அதையும் பற்றி பார்ப்போம். மலியவன் என்பவர் சிலந்தியாகவும் புட்பதன் என்பவர் ஜானையாகவும் மாறி வந்து இந்த கோயிலை தினமும் சிவனை வழிபட்டு வந்தார்கள். சிலந்தி என்ன செய்தான்னு சொல்லிட்டோன்னா மிகப்பெரிய வலையை பின்னி இறைவன் மீது வெயிலோ மழையோ படாமல் இருக்கிற மாதிரி பாதுகாத்து வந்தார். ஆனால் அந்த உதவி செய்ய வந்த ஜானை இறைவன் மீது இந்த சிலந்தி வலை இருக்கிறதை கண்டுட்டு அந்த வலையை வந்து பிடித்து உடைத்து விட்டார். இப்போ நீங்கள் பார்க்குறது சமய குறவர்கள் இந்த கோயிலை பற்றி பாடின பதிகங்களை இங்கே போட்டு வச்சிருக்கேன். அப்பர், திருஞான சம்பந்தர், சுந்தரமூர்த்தி நாயனார் பாடிய பதிகங்கள் இதில் பொறிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு திருமுறையாக. இது ஒரு பக்கம் இருக்க. நாங்கள் திருப்பி அந்த வரலாற்றுக்கு போவோம். ஜானை வந்து சிலந்தி வலையை ஃபுல்லாக அகற்றின உடனே அந்த சிலந்திக்கு கோபம் பண்ணுறது. ஏனெண்டா தான் சிவபெருமானைக்கு மழையோ வெயிலோ படாமல் கட்டின அந்த சிலந்தி வலையை யானை உடைத்து விட்டது என்று சொல்லி யானை உடைத்ததை கண்டு அந்த சிலந்திக்கு கோபம் வந்ததால் சிலந்தி என்ன செய்ததுன்னா யானையின் துதிக்கைகளுக்கு புகுந்து யானையை வந்து துன்புறுத்தினது. யானையை துன்புறுத்திக்க யானை அந்த துன்புறுத்தலை தாங்க முடியாமல் ஒரு கட்டத்தில் யானை போராடியே மடிந்து போயிட்டது. அந்த சிலந்தி தான் பிற்காலத்தில் செங்கோட்டை சோழனாக பிறந்தான் என்றும், அப்படி பிறந்தவர் தன்னுடைய பூர்வ ஜென்ம நினைவாக யானை ஏற முடியாதவாறு மிக குறுகிய படிகளை கொண்ட கோயிலை கட்டினார் என்றும் சொல்லப்படுகின்றது. மிக குறுகிய படிகள் மீது யானை ஏறாது, அதால தான் மிக குறுகிய படிகள் கொண்ட கோயிலை கட்டினான் என்றும் சொல்லப்படுகின்றது. அடுத்தது நாங்கள் போகிறது அன்னை அகிலாண்டேஸ்வரியின் சன்னதிக்கு. அன்னை அகிலாண்டேஸ்வரியின் ஆட்சித்தலம்தான் இந்த திருவனைக்கா கோயில். அன்னை அம்மையின் காதுகளில் இருக்கின்ற காதணி பெரிதாக பக்தர்களின் பார்வைகளுக்கும் மிக நன்றாக பளிச்சென்று பக்தர்களுக்கு தெரியும். இந்த கோயிலுக்கு வந்தீங்களோட பல அரிய சிற்பத்தை இந்த தலத்தில் காணலாம். அதில் முக்கியமாக 3 கால் சிலையுள்ள முனிவர் சிவலிங்க சன்னதிக்கு இடம்புறமாக அமைந்துள்ள வெளிப்பிரகார தூண்களில் இந்த சிற்பங்களை நீங்கள் காணலாம். அது மட்டுமின்றி ஏகநாத திருவுருவம் அன்னை சன்னதியில் வெளியிலுள்ள தூணில் காண கிடைக்கின்றது. ஏகநாதர் என்பது முன்மூர்த்தியருக்கு சமனானவர் என்றும் எல்லோருக்கும் ஒருவர் என்ற மாபெரும் தத்துவத்தை விளக்க வல்ல ஒரு சிற்பமாகவும் அந்த சிற்பம் இருக்கின்றது. இப்போ வெளியில் வந்து அகிலாண்டேஸ்வரி அம்மையின் வெளிப்பிரகாரத்தை சுற்றி கொண்டிருக்கோம். இந்த வெளிப்பிரகாரமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஜம்புகேஸ்வரத்தை வெளிப்பிரகாரம் கணக்கு. இந்த கோயில்கிட்ட பழமையை பற்றி பார்க்க இந்த கோயில் 2500 வருடம் பழமையான கோயிலாகவும் இருக்குது. நிலத்தடி நீர் இந்த கோயில் உயரமாக இருக்குது. நிலத்தடி நீர் உயரமாக இருக்கிறதுக்கான காரணம் காவேரி மற்றும் கொள்ளிடம் ஆற்றில் பெருமளவு நீர் செல்வதால் இந்த கோயிலில் நிலத்தடி நீர் உயரமாக இருக்கும். இந்த இடங்களில் மழை பெய்து காவேரி மற்றது கொள்ளிடம் ஆறுகள் பெரிய அளவில் இருக்கிறதால நிலத்தடி நீர் உயரமாக இருக்கிறதாக சொல்லப்படுகின்றது. இந்த தலம் மிகவும் அற்புதமான ஒரு நீர்த்தலம். இந்த தலத்தில் மூலஸ்தானத்தை சுற்றி எப்போவுமே தண்ணீர் புகுந்து எப்போவுமே தண்ணீர் சூழத்தான் இருக்கும். அவ்வாறான ஒரு நீர்த்தலம் தான் இந்த தலம். அதை பார்க்கறதுக்காக மக்கள் அடியார்கள் கூடுவார்கள். இப்போ நாங்கள் வெளியில் போய் என்ன வேறு இருக்குதுன்னு சொல்லி பார்க்க போக இங்கே மான் இருக்குதுன்னு சொல்லி நான் போகைக்க சொன்னார்கள். அதை விட்டு ஒவ்வொரு இடங்களில் விநாயகப் பெருமான், முருகப்பெருமானுக்கு உடைய தலங்களும் இங்கே இருக்குது. வெளியில் வந்து நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் அடுத்ததாக போகிற இடம் தீர்த்தம். அந்த தீர்த்தத்தை போய் பார்த்துட்டு எப்படி தீர்த்தம் இருக்குன்னு சொல்லியும் பார்க்கத்தான் போய்க்கொண்டிருக்கோம். இந்த கோயிலை சுற்றியே கோபுரங்கள் இருக்குது. நீங்கள் இந்தியாவில் எந்த கோயிலுக்கு போனாலும் 4 புறமும் பெரிய கோயில்களும் இருக்குது. தீர்த்தத்தை பார்க்க தீர்த்தம் ஃபுல்லாகி தண்ணி இல்லாமல் இருந்ததை காணத்தக்கதாக இருந்தது. நான்
என்ன நினைத்தேன்னா இப்போ வறட்சியான நேரத்தில் தான் நான் அங்கே போனேன்னா அப்போ அங்கே கொள்ளிடமோ காவேரியில் தண்ணி இல்லாததால் இந்த தீர்த்தங்கள் வற்றி போயிருக்கலாம் என்று நான் நம்புகிறேன். ஸோ வெளியிலேருந்து பார்க்க உங்களுக்கு தெரியும் எப்படியான அற்புதமான சிற்பக்கலைகளை கொண்ட கோபுரம் இங்கே இருக்குன்னு சொல்லி. இந்த கோபுரங்களை நீங்கள் பார்க்குறதுக்கே இந்த இடங்களை வந்து பார்க்கலாம். அரிய தலங்கள், இவ்வாறான தலங்கள் பழமை வாய்ந்தது. அதாவது 2500 வருஷம் பழமையான தலங்களை நீங்கள் எங்குமே பார்க்க முடியாது, இந்தியாவில் மட்டும்தான் பார்க்க முடியும். நான் இப்போ வெளியில் கொள்ளை என்று சொல்லப்படும் அந்த பூந்தோட்டம் அல்லது கோயிலுக்கு தேவையான தேங்காய்கள் இளநீர்கள் வளர்க்குற அந்த கொள்ளை பக்கத்தால் தான் நடந்து போய் கொண்டிருக்கேன். இது மக்கள் நடந்து போகத்தக்கது. இது 3வது 4வது வெளிப்பிரகாரம் என்று நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் இது 3வது வெளிப்பிரகாரம் என்று. இந்த கோயிலுக்கு 4 பெரிய வெளிப்பிரகாரங்கள் இருக்கிறதாக சொல்லப்படுகின்றது. இப்படி நான் நடந்து போய்கொண்டு கேட்க நீங்கள் பார்க்கத்தக்கதாக இருக்கும் எவ்வளோ பெரிய சோலையாக இருந்ததுன்னு சொல்லி. நான் போன ஆண்டு பயங்கர வெயிலாக இருந்ததால் இந்த சோலைக்குள்ளே நடந்து சில்லைக்கையும் வெக்கையாகத்தான் இருந்தது. என்னோட சேர்ந்து சில பல மக்கள் நடந்து நாங்கள் முன்னுக்கு கோபுரம் போயிட்டு நான் அப்படியே வெளியில் போய் திருப்பி அடுத்தடுத்த இடங்களுக்கு போகிறதுக்கு தான் பிளான் பண்ணி கொண்டு வந்தேன்னா இப்போ வெளியில் வந்தாட்டேன். இந்த கோயில் 18 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ள ஒரு கோயில். நீண்ட உயரமான மதில்கள் 4 திசையிலும் உள்ள கோயில். 4 திசையிலும் 4 பெரிய கோபுரங்கள் உள்ளது. 5 பிரகாரங்களுடைய ஒரு பெரிய கோயில் தான். அம்மை அகிலாண்டேஸ்வரின் சன்னிதானம் 4வது பிரகாரத்தில் தான் இருக்கின்றது. இந்த வீடியோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். அவையில் லைக் பண்ண சொல்லுங்கள், கமெண்ட் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்களும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருச்சியில் நான் 1.5 நாள் ஸ்பெண்ட் பண்ணி திருச்சியில் உள்ள ஸ்ரீரங்கம், உச்சி பிள்ளையார் கோயில், மற்றது கல்லணை டேம்பையும் போய் பார்த்துட்டு அதுகளை பற்றியும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு உங்களோட அந்த வீடியோவில் ஷேர் பண்ணுவோம்னு யோசிச்சிருக்கேன். அடுத்தடுத்த வீடியோ அதை பற்றி தான் வரும். இப்போ நான் வெளியில் வந்துட்டேன். நீங்கள் பார்க்க தெரியும் வெளியில் கடைகளில் சில பல சாமான்கள் இருக்குது. நான் ஒரு சாமானும் வாங்கல, எனக்கு செலக்ட் பண்ண தெரியவில்லை. வெளியில் வந்து அடுத்ததை காரை பிடிச்சி கொண்டு அடுத்ததை கல்லணை டேம்புக்கு போகிறத தான் பிளான் பண்ணி கொண்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜய். நன்றி.